பெண்களோட பெரிய வேலைனாவே வந்து இந்த பாத்திரம் துலக்கிறதுங்க. பாத்திரம் துலக்கிறதுக்கு வந்து நாம ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த ஸ்க்ரப்பர் வந்து 2 நாள்லயே வாட வர ஆரம்பிச்சுரும். நீங்க ஸ்க்ரப்பருக்கு பொதுவா நீங்க இந்த தேங்காய் நார் வச்சு பாத்திரம் துலக்கும்போது, உங்களுக்கு அந்த வாடை வராதுங்க. தேங்காய் நார் வந்து உங்களுக்கு 1 வாரமா நீங்க யூஸ் பண்ணாலுமே, அதுல எந்த ஒரு வாடையும் வராது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மசாலா ஐட்டமெல்லாம் நெறைய போட்டு குழம்பு செய்யறப்போ, அவ்வளோக்கா டேஸ்ட் எல்லாம் போயிருங்க. ஆனா நம்ம சிம்பிளா அவசர அவசரமா செய்யற குழம்பு வந்து அவ்வளோ ஒரு ருசியா இருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வெண்டங்காய் புளிக்குழம்பு செஞ்சிருந்தேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன் விட்டு சூடான பிறகு வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து அது வதக்கி விட்டுங்க. தக்காளி ஒரு 2 பழம் அதையும் வதக்கி விட்டு வெண்டங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வந்து பொட்டுக்கடலை ஒரு 3 டீஸ்பூன் போட்டு அரைச்சு தண்ணியில் கலந்து ஊற்றிடலாங்க. ஒரு கொதி வந்த பிறகு இறக்கலாம். உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்து வெந்ததுக்கப்புறம் எடுத்து தோல் உரித்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு அருமையான சுவையில் வெண்டங்காய் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்த்தேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.